ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 3 தான். இந்த வாட்டி நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு நம்ம கூட. சரி, ஓகே, நம்ம இந்த எப்பயும் போல் தான் நைட் விஷன் கொடுத்துக்கலாம். இந்த வாட்டி ரீஜென்ரேஷன் வேணாம் கைஸ், அது ரொம்ப சீட்டிங் மாதிரி இருக்குது கைஸ். எனக்கே ரீஜென்ரேஷன் வேணாம், நம்ம நைட் விஷன் வந்து கொடுத்துக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஸ்பானில் இருப்பார், அவரை கூப்பிட்டு நம்ம எங்கேயாவது போய் வீடு கட்டிட்டு இன்றைக்கி வீடு கட்டலாமா மைனிங் பண்ணலாமா கைஸ்? டீப் ஸ்லே பிளாக் வச்சு வீடு கட்டினா நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேன். டெக்ஸ்சரு அதனால் நம்ம மைனிங் போயிட்டு டீப் ஸ்லே பிளாக்கை எடுக்கும்போது அப்படியே ஏதாவது டைமண்ட்ஸ், ஏதாவது அயன் டைமண்ட்லாம் கிடச்சா அதையும் எடுத்துப்போம். சரி, ஓகே, நம்ம லோடிங் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. Obsidian can be mined with a diamond pickaxe. நம்ம ஆல்ரெடி டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்தாச்சு. அப்சிடியன் இருந்தால் மைண்ட் பண்ணலாம். நதருக்கு போகலாம். இப்போது நம்ம கொஞ்சம் ஆடிட்டே நதருக்கு போவோம் கைஸ். ஏன்னா நார்மலாக நதருக்கு போயிட்டா அவ்வளோதான், மொத்தமாக நம்ம முடிச்சு விட்ருவானுங்க. நார்மலாலாம் நம்ம நதருக்கு போனால் ஒன்றுமே இல்லாமல் போனால் நம்ம இன்னும் டைமண்ட்ஸ் வார்டு ஃபுல் டைமண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறமே நதருக்கு போய்க்கலாம். எப்படின்னே தெரியல சார் கைஸ், இல்லை யூடியூபர்ஸ்லாம் சும்மா போகிறானுங்க, ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் தான் ஆடிருப்பானுங்க. பார்த்தா 2 ஸ்டாக் டைமண்டு. அவங்களோட ட்ரிக்ஸ்லாம் கற்றுக்கணும் கைஸ் நம்மளும். கைஸ் அதே மாதிரி நான் என்னோடய கான்சோல் ட்ரிக் இதில் மாட்டியிருப்பேன். அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கும்ல நடுவில், அதை எடுத்துகிட்டு எந்த சைடு வேணால் அடிக்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். தெரியுதா? அந்த ப்ளஸ்ஸை காணும் பாருங்கள். இப்போ நான் எதை வேணால் கிளிக் பண்ணால் எங்கே வேணால் கரெக்டாக போகும். சரிங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்வைட் கொடுத்துக்கலாம். கைஸ் அதே மாதிரி என்னோடய புது அவதார் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதான் என்னோடய புது அவதார். இன்வைட் டு கேம். ஸோ இவராக நம்ம ஃப்ரெண்டு டாம். சென்ட் இன்வைட். கைஸ் இப்போ நம்ம எந்த சைட்லேருந்து வந்தோன்னே எனக்கு மறந்துச்சு கைஸ். நான் அவர் கூட பேசிட்டே வரலான்னு தான் பார்த்தேன். ஆனால் என்ன, நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. இந்த மாதிரி பேசிட்டாருன்னா என்னோடய வாய்ஸே ரெக்கார்ட் ஆகும், அது அதனால தான் பேசிட்டே ஆட முடியல கைஸ். ஓகே, இந்த சைட்லேருந்து தான் வந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வில்லேஜ் ஃபுல்லாக மறந்துதான் இருந்துச்சு. இன்னும் ப்ரோ இன்னும் ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ணிட்டாரா? இன்வைட் 2வது வாட்டி கொடுக்குறேன் இவர். ஓகே, இந்த சைட்லேருந்து தான் வந்தோம். ஆமாம் கைஸ், இங்கே இந்த சைட்லேருந்து தான் வந்தோம். இந்த கேவுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போனோம், ஞாபகம் இருக்கா? இந்த கேவ் தான், அது எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்பான் எனக்கு தெரிஞ்ச அந்த சைடாக ஸ்பான். என்ன பண்ணுறாரு அவரு? ப்ரோ டாம் ஜாயின் பண்ணுங்க ப்ரோ. ஃப்ரெண்டானு கொடுக்கணும் கைஸ். என்ன கைஸ் இது? சென்ட் இன்வைட்ஸ் கைஸ். 4வது வாட்டி கொடுக்குறேன் கைஸ். ஓகே, இந்த சைடான்னு நினைக்கிறேன். கைஸ் இப்படியே அவர் ஜாயினே பண்ண மாட்டார் போலையே. இருங்க கைஸ், நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவரை கூப்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ் ஆஃப்டர் லாங்கஸ்ட் ஸ்ட்ரகிள் எப்படியும் நம்ம ப்ரோவை ஜாயின் பண்ண வச்சாச்சு. ஆனால் என்ன, அவர் கூட பேசி ஆட முடியல. ஏன்னா பேசிட்டாருன்னா அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். அது ஓகே, இவருக்கு இப்போ அயன் டூல்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம போய். ஓகே, இங்கே தான் நம்மளோட வீடுன்னு நினைக்கிறேன். இதான் என் வீடு. இதான். சரி, ஓகே, அயன் டூல்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே, நம்ம அயன் பிக்காக்ஸ்.
ஸ்டிக்கு வேணுமா? ஓகே, ஸ்டிக்கும் செஞ்சுக்கலாம். ஓகே, 2 அயன் ஸ்வாட் செஞ்சாச்சு. அடுத்து வேறு என்ன செய்யுது? ஸ்டிக்கு 2 ஸ்டிக்கு இப்போ வேணுமா? ஆமாம், ஒரு ஆக்ஸ் வேணும் அவருக்கு. ஒரு ஆக்ஸு, அப்புறம் 2 ஹெல்மெட்டு, அதுதான் கைஸ். ஒரு புட்ஸ். கைஸ் என்கிட்ட பூட்ஸ் இல்லையா? பூட்ஸ் நானே போட்டிருக்கேன், தெரியலையா? சரி, பூட்ஸ் போகிறது போல். ஓகே, நம்மக்கிட்ட இப்போதைக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. சரி, ஓகே. இப்போ அவருக்கு வேறு என்ன செய்யுது? ஒரு செஸ்ட் பிளேட் அவருக்கு வேணும். இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்குது? என்கிட்ட ஹெல்மெட், பூட்ஸ் இருக்குது. அவர்கிட்ட ஹெல்மெட் மட்டும்தான் இருக்குது. சரி, ஒரு பூட்ஸ் செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, பூட்ஸ். மேக்ஸ் தரலையா இன்னும்? build base. இப்போ நம்ம 2 பேண்ட் செய்ய முடியாது இன்னும். உங்களுக்கு என்ன வேணும்? அவருக்கு இன்னும் பூச்சே தரல போல அவருக்கு. தெரியல, பூட்ஸ் எடுக்க மாட்டாரு. இருந்தாங்க. சரி சரி, ஓகே. நம்ம 2 பேண்ட் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, 2 பேண்ட் செய்யலாம். நம்ம ஒன்று போட்டுருப்போம், ப்ரோக்கு ஒன்று கொடுத்துடலாம். You want this stone. ஓகே கைஸ், நாங்கள் இப்போ அந்த ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறோம். ஓகே கைஸ், நம்ம இப்போது ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணியாச்சு. அந்த ஸ்டோன் இங்கே வரும். 4 ஸ்டாக் கிட்டே கலெக்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 4.5 ஸ்டாக் கலெக்ட் பண்ணிட்டேன் கைஸ். சரி, ஓகே. நம்ம இப்போ இங்கேருந்து ஒரு பக்கெட் செய்யணும். பக்கெட் எடுக்கணும். லாவா எடுத்துகிட்டு போயிட்டாங்க கைஸ். நம்ம நெதருக்கு போகணும் இதுக்கு மேலே. அதில் கொஞ்சம் லாவாலாம் தேவைப்படும். ஓகே, எடுத்துக்கலாம்னு பார்த்தா இங்கே பாருங்க. எடுத்துடலாம். ஓகே கைஸ், நம்ம போகலாம். இப்போது செத்துட்டு நம்மளோட ஹோமுக்கே போயிடலாம். லாவாலே செத்துறோம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு. அப்புறம் நம்ம ஒரு 3 டைமண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம் கைஸ். வேறு எதுவுமே கண்டுபிடிக்கல ஒருபடியாக. ஓகே, டைமண்ட்ஸை பத்திரமா வச்சுருவோம்.
அயன் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்த பேட்ச் அயன் வச்சுருந்தேனே. ஓ அதெல்லாம் இங்கே போட்டு பண்ணணும். நான் இதை போட்டேன். சரி இதை வச்சுப்போம். கைஸ் லாவா எடுக்காமலே வந்துட்டோம் கைஸ். ஐயோ நான் சரியான மூளையே இல்லாமல் பண்ணுறேன் கைஸ். சரி லாவா எடுக்கணும்னா நான் பக்கெட் இங்கேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு போய் லாவாவில் ஊற்ற வேண்டியதான். ஓகே நைட்ரேஷன் ரீஜெனரேஷன் கொடுத்துருவோம். இப்போ அவ்வளோ தூரம் போகணும். ஓகே நம்ம இப்போ ரீஜெனரேஷன் கொடுத்துக்கலாம். ஸ்லாஷ் எஃபெக்ட் நைட்ரேஷன் இன்ஃபினிட். ஸ்லாஷ் எஃபெக்ட் ரீஜெனரேஷன் இன்ஃபினிட் 255. அவ்வளோதான் கைஸ் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு அத்தனை வாட்டி சேர்த்து அந்த எஃபெக்டை கொடுத்துருக்கேன் எனக்கு. அதனால் நான் எவ்வளோ பெரிய நோபுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே நம்ம குதிச்சு கீழே போயிடலாம். அப்பா ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். இப்போ நம்ம அந்த இடத்த தேடி போகணும். க்ரீப்பர் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது க்ரீப்பர் ஆகலாம் அத்தனை வாட்டி செத்தனேன். சரி ஓகே நம்ம அப்படியே குச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட வேண்டியதான். ஐயோ க்ரீப்பர் 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 தண்ணியில் இருந்தாலும் ஒரு டேமேஜ் கூட எடுக்கல கைஸ். இதே மாதிரியே நம்ம ஓடிட வேண்டியதான். பண்ணி கைஸ் இப்போ நான் எங்கே லாவா போடனே தெரியல. சாரி கைஸ், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். அதான் பேச போக வேண்டியதாகிடுச்சு கைஸ். அந்த கேப்டன் நான் செத்தும் போயிட்டேன் கைஸ். ஆனால் நான் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 4 டைமண்ட் வெளியே போட்டேன் கைஸ். ஒரு இடத்துல அது ஓகே நம்மளுக்கு இப்போ தேவையில்லாதெல்லாம் இங்கே தூக்கி வச்சுட்டு போயிடலாம். ஓகே 2 பக்கெட் ஆஃப் வாட்டர் இருக்குது. காபிள் ஸ்டோன்லாம் இங்கே வச்சிடலாம். ஒரு டைமண்டு ஒன்று கிடச்சிச்சு. அப்புறம் 29 அயன் ஒரு மாப்ஸ் பண்ண கண்டுபிடிச்சேன். ஐயோ இதே எடுத்து வைக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க கைஸ் கிட்டத்தட்ட 5 ஸ்டாக் இருக்குது கைஸ். காபிள் ஸ்டோன் தேவைப்படும் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நைட் விஷன் கொடுத்தாச்சு. ஸ்லாஷ் எஃபெக்ட் myself regeneration infinity 255. அவ்வளோதான். இது 2 எஃபெக்ட் மட்டும் பற்றி போதும். சீக்கிரமாக கீழே வந்து செத்துறேங்க சைட்லேருந்து. சரி ஓகே இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். ஓகே மறுபடியும் கீழே குதி அதே மாதிரி பத்திரம். பாடா நம்ம ஃப்ரெண்டால் மறுபடியும் கனெக்ட் பண்ண முடியல கைஸ். அவர் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு போயிட்டார் ப்ரோ வேறு. இப்போ நான் வேறு தனியாக ஆடிட்டுருக்கேன். கைஸ் நானும் போயிட்டே இருக்கேன் நிறையா வாட்டி. ஆனால் ஒப்சிடியன் மட்டும் எடுக்கவே முடியல. ஒப்சிடியன் எடுக்கணும். இந்த சைடெலாம் போகணுன்னு நினைக்கிறேன். முன்னாடி செம்ம பெரிய கேவ் கைஸ். ஆனால் லாவா அவ்வளோ லாவா இருந்துச்சு. இந்த சைடு போன நல்லா டக்குன்னு ஞாபகம் இல்லை கைஸ். ஆனால் அந்த கேவ் மட்டும் இப்போ கிடச்சிச்சுன்னா செம்ம கைஸ்.
இங்கே பாய்சன் இத்தனை எஃபெக்ட் பட்டாதுன்னு. இந்த கேவ கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எண்டர்மேன் கண்ணை பார்த்துட்டேன். இன்னைக்கு எண்டர்மேன் நாயை எங்கேருந்து அந்த ரீஜென்ரேஷன் வச்சு நானும் தப்பிச்சிட்ருக்கேன். தள்ளி விட்றாதுன்றேன். உனக்கு இந்த சைடு தான் போகணும். இந்த சைடு போனோன்னே தெரியாமல் போயிட்டுருக்கேங்க கைஸ். இருங்க, லாவா இருக்குது. இந்த கேவ் தான் எப்படியோ கரெக்டாக இருந்தாச்சு. இங்கே தண்ணி போட்டலாம். அவங்க டைமண்ட்ஸ் இருக்குன்னு. ஓகே, நம்ம சேஃபாக லேண்ட் ஆயாச்சு. சர்ஃபேஸ்லேயே தான் டைமண்ட் இருக்குது. போடுங்க, இன்றைக்கி சூப்பராக லக்கு தான். ஆக்ஸ் வச்சு அடிக்கணும். நான் ஆக்ஸும் நல்லா பண்ணுறாங்க. ஸ்மார்ட் கொடுத்து ஆக்ஸ் மேஸு நிறையாவே இருக்குது. ஐயோ இவனுங்க வேறு இங்கே பாருங்க, சர்ஃபேஸ்லேயே 3 டைம். யாரும் இந்த மாதிரி பேச விடானுங்களா? அப்போ எப்படியோ டைமண்ட்ஸை கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அதனால கொஞ்சம் சீட்டிங் பண்ண தான் செய்கிறோம். என்ன பண்ணுறது, அவ்வளோ நூபாக இருக்கானே. 4 டைமண்ட் கிடச்சிச்சு. மொத்தமாக வரானுங்க பாருங்க. எங்க மாமா ஒத்தையில் நிற்கான்ற மாதிரி பாருங்க, மொத்தமாக அடிக்கணும். நம்புறேன். இப்போ இந்த ரீஜெனரேஷனால் தான் தப்பிச்சிட்ருக்கேன். இன்னொரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். எனக்கே சீட்டிங் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்குது கேஸ். ஆனால் என்னால் சீட்டிங் பண்ணாமல் இருக்கவே முடியல கேஸ். அதான் உண்மை. சீட்டிங் பண்ணாமல் இருக்கவும் முடியல. சீட்டிங் சும்மாவும் இருக்க மாதிரி. ஓ, இந்த மொத்த மாப்ஸ் இப்போ கிளியர் பண்ணமா கேஸ். என் ஒருத்தன் நாயே ஏடா ஒன்று வேறு வேலையிலேயாடா என்ன தவிர. கேஸ் அங்கே கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருக்குது. இங்கே டைமண்ட்ஸ் 3 ஸ்கெலிட்டன் கேஸ். அவனுங்களெல்லாம் வச்சுட்டு ஐயோ லாவாவில் நம்மளுக்கு நல்ல டேமேஜ் எடுக்கணும். பரவாயில்ல கேஸ், லாவாலே டேமேஜ் எடுக்கலை. இங்கே கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருக்கும், அதை ஏற்றுக்கலாம். நம்ம ஸ்கெலிட்டன்ஸ் தொட முடியாத இடத்துல வர போனோம் கேஸ். அப்புறம் கேஸ் நிம்மதியாக இருக்கும். பாருங்க, 3-4 ஸ்கெலிட்டன் வெறுப்பேற்றிட்டு இருக்கு. நான் என்னென்ன சண்டை போட்டு ஆகட்டும். நம்ம போய் அப்சைடின் எடுப்போம். இதான் லாவாலே ஒன்றுமே ஆகலே கைஸ். லாவா கடையில் இப்போ டைமண்ட்ஸ் இருந்துச்சு கைஸ். அந்த 1 செகண்ட் இங்கே பாருங்க, அவங்க பாருங்கள். 1 செகண்ட் என்னால் லாவா கடையில் இருக்குது, அது பார்க்க முடியுது. லாவா கடையில் டாச்சா என்னாச்சு? நான் தான் எறிகிறேண்ணா. சரி கட்டி விடுங்க. ஏன்னா இங்கே தண்ணி இருந்துச்சு. லாவாலே ஸ்விம் பண்ணிட்டுருக்கேன். ஐயோ சரி பசங்க இங்கேயே ஊற்றிடலாமா? சரி ஊற்றுவோம் கைஸ். டைமண்ட்ஸ் தான் நினைக்கிறேன் கைஸ் அடியில். தப்பிச்சிட்ருக்கோம். கைஸ் ஃபைனலாக நம்ம இந்த இடத்துக்கும் அட டேய் உங்கள் தொலை தாங்க முடியாமல் அங்கேருந்து இங்கே வந்தேன். இங்கே வந்து நான் உயிரை வாங்குறீங்களா கைஸ்? என்னோடய ஒரு தண்ணி பக்கெட் வேறு வேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே கைஸ் அந்த சோர்ஸே இருக்குது. நம்ம போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுகிட்டலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தா இதுவே அந்த உயிர் வாங்குதே. ஓகே, அப்சிடியன்
அப்டைன் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பா எவ்வளோ இது வாங்குறானுங்க. யாருங்க அப்சிடியன் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 8 தேவைன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 இல்லை அதிகமாகவே தேவை. எதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்போம். ஏன்னா என்னால் முடியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் வரலாம் வெறுப்பாக இருக்கும். நம்ம இப்போ ஜாக்கிரதையாகிறாங்க சொன்னாலும் டாப் லேயர் லாவா மட்டும்தான் நம்ம உடச்சிருக்கோம். சரி அப்சிடியன் ஆக்கிடுவோம். கீழே இருக்க லாவாலாம் அப்படியே தான் கிடக்கும். திடீர்னு வந்து போசி விட்ரும் நம்மளை. யாருக்கு தெரியும், இந்த அடுத்த பிளாக் உடச்சா லாவா கூட வரலாம். சொல்லலை, அப்சிடியனே எரிச்சு விட்டுருச்சு நாய். அப்சிடியன் எரியுமா? எரியும் தான் நினைக்கிறேன். இவன் எரிச்சு விட்டுருச்சா? வணங்கடி, இவனுங்களாம் எங்கேருந்து வரானுங்கன்னே தெரிய மாட்டேங்க. திடீர்னு வரானுங்க அடிக்கிறானுங்க. டேய் ஏன்டா இப்படி என் மேலே இந்த கொலை காண்டு உயிரை விடாதீங்களா? போய் தொலைடா எப்பா. பேசாமல் ஒன்று பண்ணலாம் கைஸ். 4 பக்கெட்டில் லாவா திரும்ப இன்ஃபினிட் லாவா ஜென்ரேட்டர் மாதிரி பண்ணி ஓட்டலாம். அதுதான் நம்மளுக்கு ஈஸி. ஆனால் வெறுப்பேற்றிட்டு இருப்பானுங்க இவனுங்க. எத்தனை எண்டு கேம் வாங்கிட்டேன். நான் ஏன் எல்லாத்தையும் அங்கேயே விட்டான்ட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக டைமண்ட்ஸ். இந்த கேவ் ஃபுல்லாக. அங்கே ஒரு டைமண்ட் வேறு பார்த்தோம்ல. சரி, இப்போ வேறு வழியில் இப்போ இந்த அப்சிடியன்ஸ்லாம் மெயின் பண்ணிட்டு போய் ஆகணும். வேறு அப்சிடியன்ஸும் நம்மளுக்கு இப்போ கிடைக்க சான்ஸே இல்லை. நான் எவ்வளோ தூரம் வரீங்க நீங்கள்? போகடா கைஸ். ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்க கைஸ். இது ரொம்ப அருமை கைஸ். பரவாயில்ல, எனக்கு டேமேஜாக எடுத்தாலும் பரவாயில்ல. நான் இப்படியே மைண்ட் பண்ணிக்கிறேன். என்னால் முடியல. ஏன்னா ஒரு அப்சிடியன் மைண்ட் பண்ண அவ்வளோ நேரம் ஆகுது. டேமேஜாக எடுத்தாலும் பரவாயில்ல, நான் மேலே மைண்ட் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 அப்சைடன் வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 அப்சைடன் வேணும். இப்போ எத்தனை ஐடியா இருக்குது? 8. பரவாயில்ல, இன்னும் 2 எடுத்துகிட்டு போயிடலாம். 2 மட்டும் எப்படியாவது எடுத்துட்டா அப்படியே போயிட வேண்டியதான். ஏப்பா டே ஒன்று தொலைங்களா. ஏப்பாடா 10 அப்சைடியன் வந்துச்சா? அவ்வளோதாங்க 10 அப்சைடியன் எடுத்தாச்சு. என்ன பண்ணலாம்? நம்ம போய் அங்கே ஒரு டைமண்ட் பார்த்தோம்ல, அதெல்லாம் எடுப்போம். டைமண்ட் ரொம்ப முக்கியம் கைஸ். சில பேர் மைண்ட் கிராஃப்டில் சாகக்கூடாதுனே விளையாடுவானுங்க. ஏன்னா அவனுங்க எங்கடாது சாகக்கூடாதுனே விளையாடுவானுங்க. ஏன்னா அவனுங்க ஹார்ட் கோர் ஆடுவானுங்க. இல்லைன்னா சரி அது மூடு போட்டால் சரி மோடா அவனுங்க இந்த மாதிரி கீப் இன்வென்டரி அந்த மாதிரி நூப் மாதிரி இருக்காமல் ஆடுவானுங்க. நான் என்னென்னா கீப் இன்வென்டரியும் வச்சுட்டு செத்து ஆடிட்டு இருக்கேங்க ஜாலியாக. அதனால தெரியல நான் இப்போது எதுக்கு இங்கே டைமண்ட் எடுக்க வந்தேன்னே தெரில. இங்கே நான் இங்கே பார்த்தா மேலே இருக்குது. ஓகே, லாவாவோட ஸ்டார்டிங் சோர்ஸே தானே. சூப்பராக லாவா இந்த சாவடிக்கிறது நேரு. ஓகே, நம்ம இப்போ செத்து ஹோம் பாயிண்ட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வேறு எதுவும் நம்மளுக்கு வேலை இல்லை. ஐயோ அந்த தண்ணியை தேவைலாம் போட்டு நீ
தண்ணி கைஸ் தண்ணி போட போங்க கைஸ். லாக்ஸ் பிளாக்ஸ் இருக்குது. ஓகே இப்படி இந்த இடத்துல கட்டிக்கிட்டே போய் அந்த டைமண்ட்ஸ் அடிச்சிடலாம். டைமண்ட்ஸ் எங்கடா? அதோ இருக்கா? இதோ இருக்கு. இப்படி போய்க்கலாம். இதோ உடச்சிடலாம். பரவாயில்லையே, நிறைய டைமண்ட்ஸே இருக்குது கைஸ். 9 டைமண்ட் எடுத்துருக்கோம் நம்ம இன்றைக்கி. இந்த கேவ் வந்து இங்கே கொடுத்தா செத்துருவோன்னு நினைக்கிறீங்க? செத்தா நல்லாயிருக்கும், போயிடலாம். நம்ம என்ன பண்ணலாம்? மூடிக்கிட்டு எப்படி சாகுதுன்னு தெரியலையே. மைண்ட் வந்து சாகிறதுக்கு பார்க்குற ஒரே ஆள் தான். கைஸ் அங்கே பாருங்க கைஸ், அங்கே கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருக்குது. இந்த கேவில் நான் வந்து லக்குறான் போலையே, நல்லா கேட்க மாட்டேங்குது எனக்கு. நாங்கள் லாவா வச்சு நீந்தி மேலே போவோம். திமிர எடுத்துக்குது வரேன். நான் லாவாலே நீந்தி போப்பாங்கடா. லாவாவில் சுற்றா ஒரு மெசேஜ் வரும், வின்டர் T76 ட்ரை டு ஸ்விம் இன் லாவான்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, நான் லாவாவில் ஸ்விம் பண்ணி தான் மேலேயே போகிறேன். ஓகே க்ரீப்பர் கமான் ப்ளூ மீ அப். வா வா வா, நல்லா கிட்ட. அட க்ரீப்பர் நான் என்ன சாவணும். அப்பாடா செத்தாச்சு கைஸ். எப்படியோ தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செட்டாச்சு. நைட் ஆகிருக்கணுமே கைஸ். நைட் ஆகி அடுத்த நாள் காலையிலே ஆகிடுச்சு போல கைஸ். ஓகே தேவையானது எடுத்துகிட்டு வந்தாச்சு என்னன்னு நினைக்கிறேன். ஆமாம், டைமண்ட்ஸ் பத்திரமா வச்சிடலாம், பக்கெட்ஸ் பத்திரமா வச்சிடலாம், சாப்பாடு இருக்கட்டும். ஓகே கைஸ், நம்ம இப்போது வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். எனக்கு அவ்வளோலாம் வீடு கட்ட தெரியாது. சும்மா ஒரு பாக்ஸ் நான் போட போகிறேன். வேறு என்ன போடுறது? நம்ம இந்த ஸ்வால் எதுவும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் இருக்க பிளாக்ஸ் இவ்வளோ தான். ஏதாச்சும் ஒரு பெரிய டப்பா போட்டு கட்ட வேண்டியதான். எங்கே கட்டலாம் வீடை? நெக்ஸ்ட் கடல்லே வீடு கட்டுவோமா? ஒரு ஆள் நல்லா தான் இருக்கும். ஒரு 10 பிளாக் இப்படியே முன்னாடி வச்சுட்டே போயிட்டு கற்றுவோம். நம்ம மூளை கேட்டுனே தான் ரொம்ப பண்ணுவோம். என்ன அது அவ்வளோதான். இங்கே டேய் கைஸ் பிளாக்ஸ் கூட ஒரு விட டேஸ்ட் பண்ணி கைஸ். நல்லா மைண்ட் கிராஃப்ட் ஆகிறோம். வாட்டர் கேவ் கைஸ். இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி 10 பிளாக், இது ஒரு பிளாக் மட்டும் தேவைப்படும். இதே மாதிரி கட்டிகிட்டே போயிட்டு ஒரு பெரிய பாக்ஸை போட வேண்டியதான். கைஸ் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வரல கைஸ். சரி நீங்கள் அது அப்புறமா மைண்ட் பண்ணிக்கலாம். இது 10 மணி தெரில இத்தனை பிளாக்கு நான் பணம் போகிறதுக்கு. சரி போதும், ஒரு 4 பிளாக் ஹைட் வச்சா போதும் அது. ஓகே கைஸ், நான் ஒரு பெரிய பாக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம இப்படியே இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம பேஸை கட்டி முடிச்சாச்சு. ஆனால் அந்த 4 ஸ்டாக் பத்தவே இல்லை கைஸ். அந்த 4 ஸ்டாக்கு காபிள் ஸ்டோனையும் யூஸ் பண்ணிட்டு அடுத்த 4 ஸ்டாக் போய் எடுத்துகிட்டு வர அளவுக்கு வேலை கைஸ். அதை பின்னாடி தெரியுது, அதுதான் நம்ம பேஸு. நம்ம இது எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பெட்டை எடுத்துகிட்டு போய் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடலாம். ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு அடுத்து நம்ம நெதர் போர்ட்டல் கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஐயோ எனக்குன்னே வரானுங்க கைஸ் இந்த ஆளுங்களா. பேஸை கட்டினோன்னே எங்கேருந்து வரானுங்கன்னே தெரில. கரெக்டாக
ஆனால் ஒரு டப்பா மரம் கட்டி வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இவனு வேறு அடடே என்னடா மேலே ஸ்பான் இருக்கீங்க. இதுக்குறாங்க வீட்டில் நம்ம டார்ச் வச்சிடலாங்க இனிமே மேலே ஸ்பான் ஆக முடியாது. அப்புறம் டே உள்ளெல்லாம் ஸ்பான் ஆகிருக்கானுங்க. ஏத்தியோ கீழே வா வா. மேலேயே வச்சுட்டு வந்துடுறாரு. வச்சுறாருடா. டே இதை வேறக்கா இது கூட இல்லைடா. ஓகே போல இது இருக்கு. பாடா போல யாரோ இருக்கு. எத்தனை நேரம் இருக்குன்னு வேற தெரியல. வா ஒருத்தி வர்றான். நாய போய் தொலை. ஃபஸ்ட்டு நான் ஒரு டார்ச் செஞ்சிடலாம் கேஸ். உள்ளே யாரோ ஒரு சாமி இருந்தான். சர்ப்ரைஸா. ஓ ஓகே கைஸ், இந்த பேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் இந்த பேஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.